இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். இந்த காலையில் விழித்ததும் நாங்கள் எங்களோட மனதில் அநேக எண்ணங்களோட அந்த நாளை தொடங்குகிறோம். நேற்று நடந்த தோல்விகள், இன்றைய பொறுப்புகள், இப்படியாக அநேக சிந்தனைகள் எங்களுடைய சிந்தனைக்குள்ள வந்து கொண்டுதான் இருக்கும். அப்படி இல்லாட்டி ஆண்டவருடைய கிருபைக்காக இந்த நாளில் நன்றி சொல்லுகிறதா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கும். நிச்சயமாக நாங்கள் எங்கள் நெகட்டிவான அனைத்து காரியங்களையும் மறந்து ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த, அவருக்கு உகந்த நாளாக நாங்கள் இந்த நாளை ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல இந்த சிந்தனையோட நாங்கள் ஆண்டவருக்கு கொடுத்த இந்த வார்த்தையை தியானிப்போம். திருத்தூதர் பவுல் இந்த வார்த்தைகளை சிறையில் இருந்த போது தான் நடத்தினார். சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்த போது அல்ல, துன்பத்தின் மத்தியில் இருந்த போதும் ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள் என்று அவர் கூறினார். இதன் மூலம் உண்மையான மகிழ்ச்சி வெளிப்புற சூழ்நிலைகளில் உருவாகுவது கிடையாது. அது ஆண்டவரோடு உள்ள உறவிலிருந்து ஊற்றெடுக்கும் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாழ்க்கையில் பல கவலைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் வாட்டி வதைக்கலாம். எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம், மனுஷர்கள் நம்மை ஏமாற்றலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒரு போதும் மாறுவது கிடையாது. அவருடைய அன்பும் கிருபையும் வாக்கு தத்தங்களும் என்றும் நிலைத்திருக்கும். இது உணரும்போது எங்களுடைய இதயத்தில் ஒரு ஆழமான சமாதானமும் நிலையான மகிழ்ச்சியும் பிறக்கும். அதனால் இந்த நாளை நாங்கள் புலம்பலோடு இல்லாமல் ஸ்துதியோடு தொடங்குவோம். குறைகளை கணக்கிடாமல் ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணுவோம். கவலைகளை சுமந்து செல்லாமல் அவற்றை ஆண்டவரிடத்தின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து விடுவோம். அப்போது நம் முகத்தில் மகிழ்ச்சியும் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவின் வெளிப்பாடும் நிறைவாக இருக்கும். இன்றைக்கு எங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது, சூழ்நிலைகள் எங்களுடைய மகிழ்ச்சியை நிர்ணயிக்காது. ஆண்டவரோடு உள்ள எங்களுடைய உறவு தான் எங்களுடைய மகிழ்ச்சிக்கு ஊற்றாக இருக்கும் என்ற இந்த சிந்தனையை நாங்கள் எங்களோட மனதில் கொண்டவர்களாக செயல்படுவோம். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, என்று எங்களுடைய இதயம் உண்மையில் நிறைவாக மகிழட்டும். வெளிப்புற சூழ்நிலைகளே அல்ல, உம்முடைய மாறாத அன்பையும் உண்மையையும் நோக்கி வாழ எங்களுக்கு உதவி செய்க. எங்களுடைய வாழ்க்கை இன்று உமது சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆமேன்.